செய்யலைங்கிறதுனா அதையும் செய்யணும். பொதுமக்கள் போராட்டங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் சொன்னீங்களா? இப்போ நீங்கள் பேசுனீங்களா அதை சொல்லுங்கள். பேரன்புமிக்க ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி என்பதோடு இந்த 16வது சட்டமன்ற கூட்டத்தொடரின் நிறைவு நாள். இந்த நிறைவு நாளில் சட்டமன்றத்தில் நிறைவாக பேசிய வாய்ப்பு, அதோடு ஊடக நண்பர்களாக இருக்கிற உங்களையெல்லாம் சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பின் மூலமாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நாங்கள் சட்டமன்றத்தில் எவ்வளோதான் பேசினாலும் கூட அந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரு நீங்கள் என்ற அடிப்படையில் இந்த நிறைவு நாளில் உங்களுக்கு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், இப்படி எவ்வளோ பதவிகளுக்கு ஆள் அனுப்பிச்சாலும் கூட, உள்ளாட்சியிலையும் நிறைய அனுப்பித்தாலும் கூட, மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு பதவிக்கு போகாத ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதை இந்த நிறைவு நாளில் எண்ணி பார்த்து நாங்கள் பெருமைப்படுறோம். நாங்கள்லாம் பதவிக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேர் எல்லா கட்சிகளையும் பதவிக்கு வர்றாங்க, கட்சி தலைவர்கள். ஆனால் பதவிக்கு செல்லாமல் இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு மகாசக்தி, மகத்தான தலைவர் மருத்துவர் ஐயா இந்த மன்றத்துக்கெல்லாம் வரலையேங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் கூட, அது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அல்லது இந்திய நாட்டுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு பெருமையாகவே நாங்கள் கருதுகிறோம். இன்றைக்கி நிறைவு நாள். இல்லை, நிறைவு நாளில் எல்லா பிரியா விடை முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதேபோல் துணை முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள், எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற தலைவர் பெருமக்கள், அனைத்து கட்சி சக சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர், முதன்மைச் செயலாளர், அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய அத்துணை துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், அதோடு சட்டமன்ற முதன்மை செயலாளர், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பகுதி மக்களுக்கும், எல்லா அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சட்டமன்றத்தில் 5 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கியவர்கள், எனக்கு வாய்ப்பு வழங்கி GK மணி நீ இப்போ சட்டமன்றத்தில் பேசுன்னு அனுப்பியவர்கள் பென்னாகரம் தொகுதி வாக்காளர் பெருமக்கள். அப்படி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பென்னாகரம் தேர்தலில் வாய்ப்பினை வழங்கி வழியனுப்பிய பென்னாகரம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், அதை போல் எனக்கு உழைத்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோடு துணை நிற்கிற எங்கள் தம்பி அருள் அவர்களுக்கு சேலம் மேற்கு தொகுதியில் அவருக்கு வாய்ப்பளித்தார்கள். மருத்துவர் ஐயாவினுடைய வழிகாட்டுதலோடு அவருக்கு வாய்ப்பளித்தவர்கள், வாக்களித்தவர்கள், உழைத்தவர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட இந்த செய்தியை ஊடகத்தில் வெளியில் சொல்கிற உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பிரியா விடைபெறுகிறோம். இது 16வது சட்டமன்ற கூட்டத்தொடர். இதில் நிறைய சட்ட திருத்தங்கள்லாம் வந்திருக்கு. எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியலில் ஒரு அனுபவம் உண்டு, மூத்த அனுபவம். என்ன சொல்கிறதுக்காக இல்லை, 1972 அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை முதலில் சந்தித்தவர். அன்று முதல் கலைஞர் அவர்களுக்கோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவர். அதுக்கு பிறகு 79 இங்கே மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்தேன். 79 அப்போ இயக்கம் தொடங்கலை ஐயா. சமூக முன்னேற்ற சங்கம் ஒரு அமைப்பு, சமூக முன்னேற்ற சங்கம். அந்த சங்கத்தில் மருத்துவர் ஐயாவோட சந்தித்து 46 ஆண்டு காலம் அவர் கூட இன்றைக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் 1986 அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து ஒரு நெருக்கத்தை உருவாக்கி கொண்டேன். அதற்கு பிறகு 1986 டிசம்பர் மாதம் புரட்சி தலைவி அவர்களை சந்தித்து அதிலிருந்து அவர்களோடு பழக்கம். சட்டமன்றத்தில் கலைஞரோடு பழக்கம், புரட்சி தலைவி அவர்களோட பழக்கம்
நிறைய வாதங்கள் சட்டமன்றத்தில், நிறைய சட்டங்கள் திட்டங்களை எல்லாம் திருத்தங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு எனக்கு வாய்ப்பினை கொடுத்தார்கள். நான் சொன்னதெல்லாம் அன்னைக்கு முதலமைச்சர் கலைஞர் செஞ்சார், புரட்சி தலைவி அவர்கள் நிறைய செஞ்சாங்க. அதே மாதிரி இப்போவும் இந்த 5 ஆண்டு கால சட்டமன்றத்தில் ஓரளவுக்கு பணி செஞ்சுருக்கிறோம். இந்த காலை உணவு திட்டம் நல்ல திட்டம். இந்த 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்த ஏழைகளுக்கான காலை உணவு திட்டம். இந்த மகளிர் உரிமை தொகைன்னு முதல்ல அறிவித்தார். அமைச்சர்கள், ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது நிதி பற்றாக்குறையாக இருக்குது, குறைச்ச பேருக்கு தான் கொடுப்பாங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாரு, ஒரு 30 லட்சம் பேருக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் இன்றைய முதலமைச்சரிடத்தில் வற்புறுத்தி கேட்டேன், முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் குறைத்த பேருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும், குடும்ப தலைவிகளும் வருத்தப்படுவாங்க, எதிர்பார்ப்பாங்க, ஏக்கத்தோடு இருப்பாங்க. எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அப்போ வலியுறுத்தி கேட்டதை ஏற்றுக்கொண்டு தான் அன்னைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பதிலளித்தார். 1 கோடி பேருக்கு வழங்கப்படும் என்று சொன்னார். அன்னைக்கு ஜி.கே. மணி பாட்டாளி மக்கள் கட்சியை கேட்டது, முதலமைச்சர் பதில் சொன்னது 1 கோடி பேருக்கு என்பது மகளிர் உரிமை தொகை. அது இப்போ 1,31,00,000 உயர்ந்திருக்கு. இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு நானாக இருந்தாலும் சரி, எங்கள் அருள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கடமையை செய்யும். பொதுவாக எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணியில் இல்லைனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஜி.கே. மணி என்ன செய்வோம்னா, நாங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் சரி, நல்லதை செஞ்சால் வரவேற்கிறதுக்கு தவற மாட்டோம். ஏதாவது குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுவதற்கு தவறியதே கிடையாது. இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக, ஒரு பொறுப்புள்ள கட்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா எங்கள் மருத்துவரையா தான். அவருடைய வழிகாட்டுதலோடு தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பதவிக்கு போகாத ஒரு தலைவர், சமூக நீதிக்கு போராடுகிற தலைவர், மது ஒழிப்பை வலியுறுத்துகிற தலைவர், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு காண வேண்டும் என்கிற தலைவர் மருத்துவரையா, ஒரு சொட்டு தண்ணி கடலுக்கு வீணாக போகக்கூடாது தமிழ்நாட்டில் பயன்படுத்துன்னு சொல்கிற தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் வழிகாட்டுதலோடு நாங்கள் 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்றத்தில் நிறைவு செய்திருக்கிறோம். இதில் இன்னைக்கு கூட எல்லாரும் முதலமைச்சருக்கு, ஆட்சிக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் வழங்கப்பட்டது. நானும் எல்லாருக்கும் நன்றி சொன்னோம். இப்போது நாங்கள் கல்லூரியில் படிக்கலை, விடுதியில் படிக்கல, ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. நான் தான் அந்த பாட்டு பாடினேன். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பறந்து செல்கின்றோம், திரிந்து செல்கின்றோம். அந்த உணர்வோடு இந்த சட்டமன்றத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், உங்களோடும், பத்திரிகை சமூக ஊடக நண்பர்களோடும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களோடும் உங்களிடமிருந்து பிரியா விடையுடன் செல்கிறோம். பிரியறதுக்கு மனசில். ஏன்னா உங்களை பார்க்கும் பொழுதுலாம் எங்களுக்கு மகிழ்ச்சி. காலையில் உள்ளே போகும் பொழுது சிரித்த முகத்தோடு நீங்கள் தான் முதல்ல வரவேற்பீங்க, திரும்ப வரும் பொழுது சிரித்த முகத்தோடு பேட்டி காண்பீங்க. அப்படி ஒரு நல்ல உணர்வோடு இருக்கிற உங்களோடு பழகிய ஒரு நல்ல வாய்ப்பு. இன்று உங்களிடமிருந்தும் பிரியா விடைபெறுகிறோம். இப்படி இன்றைக்கி பிரிஞ்சு எல்லோரும் பேசுகிற நேரத்தில் பேசுகிறாங்க. அப்போது கோரிக்கையும் வச்ச முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய முதல் தொழில் ஆதார தொழில் வேளாண்மை. இந்த விவசாயம்தான் உணவளிக்கிற தொழில். இது மழைக்காலங்களில் விவசாய பயிர் பெரிய சேதத்துக்கு ஆளாகுது. அதோட வறட்சி காலம் அடிக்கடி வருது. பயிர்கள்லாம் காஞ்சி போய் பெருத்த நட்டத்துக்கு ஆளாகிற சூழ்நிலையில் கட்டுப்படியான விலையும் இல்லை, விவசாயிகள் வாட்டமாக இருக்கிறாங்க. இந்த விவசாயிகள், நலிந்த விவசாயிகளுடைய வாட்டத்தை போக்குவதற்கு விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யணும்னு இன்னைக்கு கேட்டிருக்கோம். இன்னைக்கு கேட்டோம், விவசாயிகள் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே மாதிரி மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற பெண்கள், அப்போ குடும்ப பொருளாதாரம், குடும்ப முன்னேற்றம் என்பது பெண்கள் கையில் இருக்கிறது. பெண்கள் இல்லாமல் குடும்பம் இல்லை. இப்போ பெண்களுக்கு அரசு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக கடன் வழங்கப்பட்டு வருகிறது. அப்போ அவங்களாம் ரொம்ப தடுமாறிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு அரசு நிறைய உதவி செய்கிற இந்த காலகட்டத்தில் மகளிர் சுய உதவி குழு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன். அதோட
இந்த ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி உயர்கல்வி பெறுறாங்க. உயர்கல்வி பெறுவதற்கு முடியாமல் வங்கிகளில் கடன் வாங்கி படித்தாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காம அவங்க திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. வங்கிகள் கடனை திருப்பி கட்ட சொல்லி தொல்லை கொடுக்குறாங்க. அதனால் ஏழை எளிய மாணவ செல்வங்கள் படிப்புக்காக பெற்ற அந்த கல்வி கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம். இந்த 3 கடனும் தரணும். ஒன்று விவசாய கடன் தள்ளுபடி பண்ணோம், மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி பண்ணோம், கல்வி கடன் தள்ளுபடி செய்யணும்னு கேட்டிருக்கோம். அதோட நேற்றுக்கெல்லாம் கூட போராட்டம் தொடர்ந்து ஒரு 6 மாத காலமாக போராடிக்கிட்டாங்க. சட்டமன்றத்திலையும் வலியுறுத்தி இருக்கிறோம். இன்னும் சட்டங்கள் கொண்டு வர முடியாதனாலும் கூட இன்னும் தேர்தல் வரைக்கும் அரசு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டங்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்குது. அந்த அடிப்படையில் அங்கன்வாடி பணியாளர்கள் கோரிக்கை, சத்துணவு பணியாளர்கள் கோரிக்கை, நியாய விலைக் கடை பணியாளர்கள் கோரிக்கை, அதோட இந்த தற்காலிக ஆசிரியர்கள் அவங்களாம் நிரந்தரப்படுத்தணும். கிராம நிர்வாக உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் கோரிக்கை, அப்புறம் ஊராட்சி செயலாளர்கள் அவங்க தான் கிராமத்தில் எல்லாம் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிறவங்க. ஊராட்சி செயலாளர்கள், அந்த அலுவலகத்தில் பணி செய்யக்கூடியவர்கள், துப்புரவு பணியாளர்கள், தற்காலிக செவிலியர்கள் அவங்க போராட்டம் இருக்குது. அப்புறம் இந்த தமிழ்நாடு ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தில் வேலை செய்கிறாங்க. கிராமங்கள் தூரம் அவங்க தான் போய் வேலை செய்கிறாங்க. அதில் உதவி திட்ட அலுவலர், வட்டார ஒருங்கிணைப்பாளர், எழுத்தர், புத்தக பராமரிப்பாளர், கிராமத்தில் வேலை செய்கிறவங்க இவங்க இப்படி ஏராளமானவர்கள்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு இந்த தேர்தலுக்கு முன்னாலே நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசை உங்கள் மூலமாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்றத்திலையும் நேற்று இதையெல்லாம் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம், உங்களிடமிருந்து பிரியா மனதோடு விடைபெறுகிறோம் என்ற நல்ல எண்ணத்தோடு உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அதே மாதிரி எங்கள் சேலம் மேற்கு தொகுதி எங்களுக்கு எப்படின்னா சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை தந்தவர் எங்களுடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள். அதே மாதிரி சட்டமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகள், அதாவது சின்ன வயசுலேருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய தலைவர் தியாகச்சமரன் ஜி.கே. மணி அவர்கள் எங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு 21,500 வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்த சேலம் மேற்கு தொகுதியில் இருக்கிற ஒருவருடைய காலையும் தொட்டு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொல்லுவார். நன்றி.